Hi friends, welcome to village வீட்டு விருந்து. இன்னைக்கு நம்ம village வீட்டு விருந்துல ரொம்ப சிம்பிளா சுலபமா செய்யக்கூடிய ஒரு பூண்டு புளி குழம்பு, அதாவது கார குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்தா தான் இந்த குழம்பு டேஸ்டா இருக்கும். தாளிக்கிறதுக்காக வெந்தயம், சோம்பு, கடுகு, உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புல வெந்தயம், சோம்பும் போட்டு தாளிச்சிங்கன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் போல் நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் அளவு நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு பூண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம இதை வேக விடலாம். தேங்காய் சேர்த்து செய்யாதனால ரொம்ப நாளைக்கு, அதாவது 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது குழம்பு பதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்க வேண்டாம். நமக்கு தொக்கு பதத்தில் கிடைக்கணும். நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருவோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பாருங்கள், அப்படியே குழம்பு நல்லா கொதிச்சு கொதியெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தொக்கு பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்காதனால சீக்கிரமாக கெட்டும் போகாது. தயிர் சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசையோடையும் சாப்பிட்டுக்கலாம். சூடான சாதத்தில் இதை போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.